ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 13 6வது ஸ்லோகம் பார்க்கலாம். ததக் சூலம் கால பிரதிமருஷி தைத்யே விஸ்ருஜதி त्वयि चिन्तत्येन करकलित चक्र प्रकरणात् समारुष्टो मुष्ट्या सकलु वितुदं स्वां समतनोत् गलन्माये मायास् ஸ்வயி கில ஜகன் மோகன கரிஹி. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். ஹிரண்யாக்ஷனோட கதை கீழே விழுந்த உடனே யமனை போல அவனுக்கு கோபம் ரொம்ப ஜாஸ்தியாக போய் சூலத்தை எடுத்து ஏவினானா. குருவாயூரப்பா, அதை நீ உன்னுடைய கையில் ஏந்திய சக்கராயத்தால் நீ அதை மேலே ஏவிட்ட. அந்த சூலம் அப்படியே உடஞ்சிடுத்து. ரொம்ப கோபம் கொண்ட ஹிரண்யாக்ஷன் தன் கை முஷ்டியாலேயே உன்னை தாக்கினான். நீயா உலகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். பிரகிருதியில் ஏற்படக்கூடிய எந்த மாறுதலும் உன்னை பாதிக்காது. குருவாயூரப்பா, அப்படிப்பட்ட உன் மீது அவன் மாயையை செலுத்தி பார்த்தான். நிறைய மாயையெல்லாம் பண்ணான். நீயோ எந்த மாயைக்கும் மயங்காதவனாச்சே. அந்த பல மாயைகளை உபயோகித்தாலும் அவன் ஒன்றும் பலனடிக்கவில்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 13 7வது ஸ்லோகம் பார்க்கலாம். பவச்சக்ர ஜோதிஷ் கனலவனி பாத்தேன விதுதே ததோ மாயா சக்ரே விதத கனரோஷாந்த மனசம் கரிஷ்டாபீர்முஷ்டி பிரகிருதிபிரபீர் நந்தமசுரம் கரக்ரேண ஸ்வேன ஸ்ரவணபத மூலே நிரவதீஹி. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். உன்னோட குருவாயூரப்பா, இந்த சக்கராயுதம் இருக்குல்ல, அதோட ஒளியினுடைய ஒரு சிறு பொறி அது பட்ட உடனேயே அவனோட மாயைகள்லாம் போயிடுத்து. இன்னும் ஹிரண்யாக்ஷன் கோபம் ஜாஸ்தியாகிடுது. அதனால் அந்த புத்தியெல்லாம் மழுங்கி போயிடுத்து. மனம் குருடாகி விட்டது அப்படிங்கிறார். அவன் என்ன செய்கிறோன்னு அவனுக்கு தெரியல. வலிமையான தன் முஷ்டியால் உன்னை தாக்கினான். நீ உன்னுடைய திருவடி கட்டை விரல் இருக்குல்லையா, அதால் காதின் எழுத்துப்பகுதியை தாக்கினாய் அப்படிங்கிறார். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 13 8வது ஸ்லோகம் பார்க்கலாம். மகாகாய சோயம் தவ கர சரோஜ பிரமதிதோ கலத்ரக்தோ வக்த்ரா தபத திருஷ்டிபிஹி ஸ்லாகிதஹதிஹி ததா த்வாமுஸ்தாம பிரமதபர வித்யோதி ஹிருதயாஹ முனீந்திரா சாந்திராபிஹி சுதிபிரனுவன் நத்வரம் தனும். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். ரொம்ப வலிமை மிக்க பெரிய வடிவம் கொண்ட அசுரன் இருக்கானே, அவன் குருவாயூரப்பா அவனோட தாமரை கையால் பூ போல கையால் தாக்கப்பட்டு அப்படியே ரத்தத்தை கக்கி மாண்டு போனான். ரிஷிகள்லாம் ஹிரண்யாக்ஷனை வதைத்தா என்று ஆனந்தத்தோடு ரொம்ப மகிழ்ச்சியோடு முனிவர்கள்லாம் ஆழ்ந்த பொருள் பொதித்த துதிகளாலே நீ யஜ்யமே வடிவாக இருந்த உன்னை யஜ்ய வராகனாகவே துதித்தார்கள் அப்படி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார்.